Hi எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ரேர் vlogs லாங் வீடியோ வந்து ரொம்ப நாளா போட முடியல அந்த டைம் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹெக்டிக்கா போயிட்டே இருக்கு குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் வளர எல்லாம் சரியாயிரும்ன்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு போக போக இன்னும் ஹெக்டிக் ஆயிட்டே தான் இருக்கு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே வந்து அவ்வளோ தூக்கமே சரியில்லை ஏன்னா நான் பிரஸ்ட் ஃபீடிங்கும் இன்னும் வீண் பண்ணல அதனால அதுவும் ஒரு ப்ரெக்னென்ட் ஆனப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்படா நான் நிம்மதியாக தூங்குனேன்றது எனக்கே மறந்து போயிடுச்சு என்ன மென்டல் ஸ்டேட்டில் இருக்கேன்னு எனக்கே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக ஒரு மாதிரி லோவாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது நான் அந்த கெட் ரெடி வித் மீ அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறத வச்சு நான் எனக்கு கேள்விப்படுறது ரொம்ப ஜாலியாக இருக்காங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க ட்ரெஸ்அப் பண்ணுறது அது ஆக்சுவலாக ட்ரெஸ்அப் பண்ணுறது வந்து நம்ம இப்போ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பும்போது ட்ரெஸ்அப் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே வேலையாக இருந்தால் எப்பயுமே நல்லாவே இருக்காது ப்ரெக்னன்சி டேஸ் இதை விட பெட்டராக இருந்ததா இல்லை வந்து போஸ்ட் பர்த் இப்போ குழந்தையா இன்ஃபேன்ட் ஸ்டேஜில் இருந்திருப்பாங்களா அந்த டைம் பெட்டராக இருந்ததா இல்லை வந்து இப்போ கொஞ்சம் அதை விட பெட்டராக இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா எல்லாமே அந்தந்த டைமில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது போஸ்ட் பார்ட்டம்லாம் அந்த டேஸை நினச்சி பார்த்தா அப்படியே ஒரு நைட் மாதிரி இருக்கும் நான் திடீர்னு எந்திரிச்சு கத்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு எந்திரிச்சுலாம் இது பண்ணியிருக்கேன் அந்த லேபர் பெயின் அந்த ட்ராமாவான்னு தெரியல நார்மல் டெலிவரி நீ வந்து பண்றன்னா நீ வந்து சூப்பரா அவ்வளோதான் லைஃப் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா அவ்வளோதான் அப்படிலாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி பயங்கர பெயின் திருப்பியும் வந்து பேக் பெயின் எல்லாமே இருக்க தான் செய்யுது அந்த வெஜைனல் ஸ்டிச்சஸ் நான் சொன்னேன் எபிசியாட்டமி ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க அதை போட்டுட்டே அந்த பிளட் ஃப்ளோ வரும் பாருங்க ஐயோ எனக்கு சத்தியமா இப்போ நினைச்சா கூட அப்படியே நமக்கே நம்ம ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் வர வச்சு வீக்கா ஒவ்வொரு போனும் அப்படியே உடஞ்சி விழுற மாதிரி நம்ம வீக்கா ஃபீல் பண்ணுவோம் அந்த டைம்ல வந்து நான் அந்த பேடெல்லாம் மாத்தி எதுடா அந்த டைம்ல வந்து ஆக்சுவலா நமக்கு அதுக்கு அந்த டைம்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அண்ட் அந்த பிளட் ஃப்ளோவும் வந்து அது தாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பயங்கரமா ஃப்ளோ இருக்கும் போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ்க்கு ஆப்வியஸா தெரியும் உங்களுக்குமே இந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் லவ்லாப்போட எக்ஸ்ட்ரா அப்சர்வன்ட் மெட்டர்னிட்டி பேட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால இதையுமே வந்து வீடியோவில் ஷோகேஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன் இந்த 0 to 2 weeks இருக்குல்ல அதாவது நம்ம இந்த போஸ்ட் பர்த் இருக்கும்ல அந்த டைம் நம்மளுக்கே நம்ம யார் எங்கேருந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருந்திருக்கும் முக்கியமானது ஃபாஸ்டர் அப்சர்ப்ஷன் நம்மளுக்கு டக்குன்னு அந்த அப்சர்வன்சி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் அது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் வந்து லீக்கேஜ் வந்து இருக்காது அதை நம்ம பயந்துட்டே இருப்போம் எப்போ பெட்டில் பாட்டு உட்காந்தாலும் சரி இல்லை வேறு எங்கே போனாலும் ஆர்டர் கண்ட்ரோல் நான் தான் சொன்னேன் ஒரு மாதிரி ஸ்டிங்கியாக இருக்க மாதிரி ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதில் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம் அந்த பேட் தெரியுது நல்லா பெரிய சைஸில் இருக்கும் அண்ட் ரொம்ப சாஃப்டாக பயங்கர சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த டைமில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு கடுகடுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சேஃப் அண்ட் ஜென்டலாக தான் ஸ்கின்ல இருக்கும் ஏன்னா 100% ப்ரீதபிள் மெட்டீரியல் அப்படின்றனால உங்களுக்கு பார்த்தாலே அந்த ஒரு காட்டன் ஃபீல் நம்மளுக்கு தரும் லவ்லாப் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட குழந்தைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் வந்து இப்போ மதர்ஸ்க்கு ஏதாவது வந்தது அப்படின்னா அதையுமே வந்து ட்ரை பண்ணணும்னு தான் நினைப்பேன் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல சானிட்டரி பேட் அந்த மாதிரி நம்ம ஹெவி ஃப்ளோ இருந்தால் இது அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பயங்கர ரிகரஸாக தான் வந்து நம்மளுக்கு குவாலிட்டி டெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது அப்புறம் இந்த நிறைய பேர் சொல்கிற ஒரு கன்சர்ன்னா ரேஷஸ் வருது அந்த சில பேட்ச்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு பிரச்சனை இதில் இருக்கவே இருக்காது இந்த அலர்ஜிக்காக ரியாக்ட் ஆகுறது அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ரேஷஸ்லாம் வராமல் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து சூட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த லவ்லாப்போட எக்ஸ்ட்ரா அப்சர்வன்ட் மெட்டர்னிட்டி பேட் போஸ்ட் நாட்டல் இன்கான்டினன்ஸ் அந்த டைமில் நம்மளுக்கு இருக்கும்ல அதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக பிளாடர் ப்ரொடெக்ஷன் பேட்ஸோட வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் இதில் ஃபிட்டுமே வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த வைட் அடர்சிவ் ஸ்ட்ரிப் இருக்கனால ஒரு பேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கவலைப்படுறது வந்து அப்சர்வன்சி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸோ இதில் சுப்பீரியர் அப்சர்வன்சி இருக்கனால நம்மளுக்கு வந்து அட் மேக்ஸிமம் சீக்கிரமாகவே வந்து அப்சர்வ் பண்ணிடும் மேக்ஸிமம் அப்சர்வன்சி அதுவும் ஹெவி பிளட் ஃப்ளோ அப்போ நல்ல ஒரு அப்சர்வன்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் கம்ஃபர்ட்டும் அந்த டைமில் இருக்கும் இருக்க சேனல்ஸ் வந்து 800 ml ஆஃப் பாடி ஃப்ளூயிட் வரைக்குமே இன்ஸ்டன்ட் அப்சார்ப்ஷன் வந்து கொடுக்கும் இந்த பேட்ல இருக்க ஹைப்போ அலர்ஜெனிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இரிட்டேஷனை மினிமைஸ் பண்ணி நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும் ரொம்ப சூதிங்காக வச்சுக்கும் லைக் ரொம்ப ஜென்டில் ஆன் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்சர்வன்ட் கோர் இருக்கு ஸோ அதனால நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் இன்கான்டினன்ஸ்லேருந்து நம்மளை ட்ரையாகவும் வச்சுக்கும் அதுதான் மெயினான விஷயம் ஸோ ஓவர் நைட் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஸ்ட்ராங் அடசிவ் ஸ்ட்ரிப் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அது நல்லா வந்து போய் பிளேஸில் வந்து ஸ்டிக் ஆகிக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து எந்த பயமும் வேணாம் நம்ம டக்குன்னு இப்போ ஆக்சிடென்டலாக அது இப்படி மூவ் ஆயிருமோ அதனால லீக் ஆகுமோ அப்படின்னு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு மாதிரி செக்யூர் ஃபிட் வந்து இதில் இருக்கும்
இந்த பேடை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு பயமும் நம்ம பயப்பட வேணாம். இல்லையோ லீக் ஆகிடுமோ, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டோம், அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட வேணாம். ரொம்ப லாங்கர் ஹார்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் ஆகும். அப்சர்வன்சி இருக்கனால தான் நான் வந்து இதை முக்கியமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது. அண்ட் ரொம்ப நேரமே நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த டைமில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ளோ வந்து அப்சர்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணிடும். எலாஸ்டிக் சைட் கேதரிங்ஸ் இருக்கனால நம்ம இப்போ மூவ் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கும். வந்து ஒரு ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் அது மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம மூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஐயோ பேட் வச்சுக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வராது. ஆர்டர் கண்ட்ரோல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மெல்லாம் வராது. நம்ம லாங்கர் ஹார்ஸ்க்கு யூஸ் பண்ணாலும் இப்போ நம்மளே எங்கேயாவது வெளியே அந்த டைமில் நம்ம போய் தான் ஆகணும். அதுவும் அந்த ஸ்பெஷலாக அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த டேஸில் போகிறப்ப இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லாங்கர் ஹார்ஸ்க்கு நம்ம வந்து வச்சிருந்தாலுமே அந்த ஆர்டர் ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வராது. சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லாங்கர் ஹார்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போதும் அவ்வளோ ஒரு சூதிங்காக ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ப்ரொடெக்டராக தான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். லவ்லேப் இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக நிறையா பேக் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பேடோட சைஸே எவ்வளோ வைடாக இருக்குது பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி எல்லா சைஸ் விமனுமே நல்லா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10 பேட் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணி நான் கீழே ப்ளேஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்டிஃபாக ஒட்டிக்குதுன்னு பாருங்கள். அண்ட் அப்சர்வன்சின்னு சொல்கிறோம்ல, அதை டெஸ்ட் பண்ணலைன்னா எப்படி? ஸோ அதனால் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து அது பண்ணி காட்டுறேன். இப்போ நான் போர் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வன்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுது அந்த ஃப்ளூயிட் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியும் பார்க்குறப்பவே. அண்ட் அதுக்கடுத்து டிஷ்யூ பேப்பர்லேயும் செக் பண்ணி பார்த்தேன், கையிலையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எதுவுமே சுத்தமாக ஒட்டலை. ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஒரு வார்த்தை சொன்னால் அத்த மேக்ஸிமம் கம்ஃபர்ட் நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் த்ரூஅவுட் த டே. லைக் ரொம்ப லாங்கர் ஹார்ஸ்க்கு வந்து நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது. மார்க்கெட்டில் இருக்க நிறைய பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் அத்த மேக்ஸிமம் அப்சர்வன்சி இருக்குது. லைக் 800 ml அப்சர்வன்சி அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால இது வந்து சூப்பரான ஒரு அப்சர்வன்சி. லவ்லேப்போட எக்ஸ்ட்ரா அப்சர்வன் மெட்டர்னிட்டி பேட்ச் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து வேறு யாராவது இப்போ கெஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஆப்வியஸாக நம்ம ஏதாவது வாங்கிட்டு தான் போவோம். ஸோ நானே முன்னாடி யோசிச்சிருக்கேன், நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க, குழந்தைய மட்டுமே வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த மதருக்குமே நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த டைம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த நேரத்தில் கொடுக்கும். அண்ட் நம்மளை பார்க்குறதுக்கும் ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த பேட் நீங்கள் ஆப்வியஸாக வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. lovelab.com அதுக்கப்புறம் Amazon, Flipkart இப்படி எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து லவ்லேப்போட ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறது. போஸ்ட்மார்ட்டம் டேஸ் கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரைனிங்காக தான் இருக்கும். அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. கொஞ்சமாக அந்த டைம் ஹீல்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போக போக நம்மளுக்கே அதுவே தானாக பழகிடும். ஸோ அதனால் வந்து பிளட் ஃப்ளோ பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. வேறு எந்த விஷயம் பற்றியும் வந்து வரி பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.